உங்களை நீங்களே ஒரு கொஷின் கேட்டு பாருங்கள். நான் ஏதாவது ஒரு 5 விஷயத்தில் திறமையாக இருக்கேனா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை, எனக்கு டிரைவிங் தெரியும், விவசாயம் தெரியும், இல்லை அதாவது ஸ்போர்ட்ஸில் வந்து எனக்கு ஃபுட்பால் தெரியும், வாலிபால் தெரியும், கராத்தே தெரியும், இல்லை பரதநாட்டியம் தெரியும். இந்த மாதிரி நம்ம படிப்புலேயும் எனக்கு இந்த இந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு பயங்கர தெளிவாக தெரியும், ஜென்ரல் நாலேஜ் தெரியும், அரசியலில் வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் சொல்லுவேன். அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் ஏதாவது ஒரு 5 விஷயத்தில் நாங்கள் திறமையாக இருக்கணும்னு உங்களுக்கு நீங்களே கொஸ்டின் கேட்டு பாருங்கள். நீங்கள் 5 விஷயம் இல்லை 5 விஷயத்துக்கு மேற்பட்டு நீங்கள் திறமையாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான், இல்லை நான் சொல்லலை. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அது தேவை. அதை தான் நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் ஒரு 5 விஷயத்துக்கு மேலே நீங்கள் திறமையாக இருக்கீங்கன்னா வாழ்க்கையில் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டீங்க. இது இல்லாட்டி அடுத்த விஷயத்தில் நான் திறமையாக இருந்து நான் சம்பாரிச்சிட்டு போயிடுவேன் ஐயா அப்படிங்கிற மாதிரியான நல்ல ஒரு எண்ணங்கள் தோணும். எதையுமே ஃபேஸ் பண்ணுவீங்க, ஒரு பய உணர்வு இருக்காது. என்னால் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்ப்பா, நான் வந்து அடுத்தடுத்து நான் ஃபாலோ பண்ணி போய்க்குவேன்ப்பா, என் வாழ்க்கையை நான் கடைசியில் சூப்பராக கொண்டு போயிடுவேன்ப்பா அப்படிங்கிற ஒரு மன உறுதி கண்டிப்பாக வரும். ஒன்றுமே தெரியாமல் எதுலேயுமே திறமை இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா சோம்பேறித்தனம் தான் வரும். சோம்பேறித்தனம் வந்தால் என்ன பண்ணும்? இந்த மாதிரி சிகரெட் அடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, ஊரை சுற்றுறது, இந்த பைக்கில் வீலிங் பண்ணுறது, பைக்கில் வேகமாக போகிறது, பைக்கில் வந்து சவுண்டு வச்சு போகிறது, இந்த மாதிரி எண்ணங்கள் தான் தோணும். அது ஒரு சோம்பேறித்தனமான வாழ்க்கை, ஒரு சோம்பேறித்தனமான ஒரு வேலை. அது யார் வேணால் செய்யலாம். ஆனால் இந்த 5 விஷயத்தில் திறமையாக இருக்கிறது ஒரு திறமையான ஒரு மனிதனால் மட்டும்தான் செய்ய முடியும். முயற்சி இருக்கவனாலையும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கவனால மட்டும்தான் செய்ய முடியும். வாய்ப்பு இருந்தால் யோசிச்சு பாருங்கள்.